Hi, hello, welcome. This is Jenny. Join with me always the Face of India. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 2025 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஆண்டு காலம் பெண்கள் அடிமை வாழ்க்கை, அனாதிக்க சமூகம் தொடர்ந்து அது நடந்து கொண்டே தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம நவீன நாகரிக வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி, ஏஐ டெக்னாலஜியில் வாழ்ந்தாலும் சரி, பெண்களுடைய வன்முறை, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இன்றளவும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒன்று. ஏஐ டெக்னாலஜியில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குடும்ப வன்முறைகளில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களது குடும்பங்களில் அந்த பெண் பிடிக்கல அப்படின்னா, அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மந்தமில்லாத நபர்களுடன் எடிட்டிங் மோஃபிங் செய்து அதை ஒரு சமூக வலைத்தளத்தில் இவங்களா ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த பெண்ணை அனிமேஷன் எந்த உருவத்தில் வேணாலும் நீங்கள் ஒப்பிடலாம். பெண் உருவத்தை ஆணோடையும் ஆண் உருவத்தை பெண்ணோடையும் உருவகித்து அதுக்கு அனிமேஷன், மூவிங், டெக்ஸ்சர், கெஸ்டர்லாம் கொடுத்து வலைத்தளங்களில் பதிவிட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதிலெல்லாம் இப்போ சமீப காலமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. இதை பயன்படுத்தியும் பெண்ணுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இது யார் பண்ணுறாங்கங்கிறதும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஐடியில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேக் ஐடி அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய முகவரி விலாசமாக இருக்காது. அதனுடைய ஐபி அட்ரஸை வச்சு எந்த பர்சன் அப்படிங்கிறத சைபர் கிரைம் அப்படிங்கிறது ஒரு துறை இருக்குது. அதன் மூலியமாக நம்ம புகார்களை பதிவு செய்தோம் அப்படின்னா பெண்ணுக்கு எதிரான வன்முறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதற்கான நேரம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது பெண்ணுக்கு. ஏன்னா பெண்களுடைய வன்முறை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்போ அதிகமாக முற்றி ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பெண்ணோட வன்முறை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில். இது குடும்ப வன்முறை. அடுத்து பொது வன்முறைக்கு வரும். இப்போ பெண்ணுக்கு பொது வன்முறை அப்படிங்கிறது படிக்கிற காலத்திலிருந்தே ஆரம்பிக்குது. பள்ளிக்கூடங்களிலிருந்து டீசிங், ரேக்கிங் அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா, இன ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி வாரியாக, ஜெண்டர் வைஸ், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆண் பெண், அது மாதிரியாக வரும். ஸோ ஒருவர் கிண்டல் கேலி பண்ணுவதற்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. இது சிறு குழந்தைகளிலிருந்தே ஆரம்பிக்குது. இதுவும் பெண்ணுக்கு எதிரான வன்முறை. அடுத்து பொது இடங்களில் பெண்கள் பயணிக்கும் போது, பெண்கள் நண்பர்களை தேடும்போது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆண் நண்பர்களை தேடும்போது ஆண் நண்பர்கள் உங்களிடத்தில் பழகிட்டு அதனுடைய புகைப்படங்களை வைத்து அவங்க ஒரு தனி வலைத்தளங்களில் போலி முகவரியில் உங்களுடைய புகைப்படங்கள் நீங்கள் என்னென்னலாம் அவங்கக்கிட்ட சேட் பண்ணியிருக்கீங்களோ, பேசியிருக்கீங்களோ, அதனுடைய ஆடியோ, சேட் மெசேஜ் இது எல்லாத்தையும் எடுத்து பல பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பமும் நபர்களும் இன்றைய அளவில் இருக்காங்க. ஸோ ஆண் நண்பர்கள் மூலியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகள், சீண்டல்கள் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே போகும். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.